சார், ஒரு நிமிஷம் சார். சொல்லுமா. சார், சுப்பு மேடம் மேல ராக்கெட் விடல சார். எனக்கு தெரியும் சார். எனக்கு மட்டும் இல்ல, கிளாஸ்ல எல்லாருக்குமே தெரியும் சார். அப்படியா? சுப்பு இல்லைன்னா வேற யார் பண்ணது? தீபிகா சார். ஏய் மொலக்குரங்கு, உனக்கும் எனக்கும் ஆகாது. அதுக்கு நீ பழி வாங்க இப்படி போய் சொல்றியா? நான் யார் தெரியும்ல? இந்த காலேஜ் என் ஃபேமிலி ப்ராப்பர்ட்டி. நீ யாரா வேணா இரு. ஏன், இந்த ஊரே உன் சொத்தா கூட இருந்துட்டு போட்டோம். அதை பார்த்து பயப்படுற ஆளு நான் இல்ல. தப்பு பண்ணது நீ, தண்டனை இன்னொரு அப்பாவி பையனுக்கா? உனக்கு என்ன பார்த்தாலே ஆகாது. அதான் என் மேல இப்படி அபாண்டமா பழிய போடுறேன். இத்தனை பேர் அமைதியா இருக்கும்போது நீ மட்டும் சொல்லும் போதே தெரியல இதெல்லாம் சுத்த பொய்ன்னு. பாதி பேர் அமைதியா இருக்கிறதுக்கு காரணம் உன் பணம். மீதி பேர் அமைதியா இருக்கிறதுக்கு காரணம் உன் மேல உள்ள பயம். இது ரெண்டத்துக்கும் அசர்ற ஆளு நான் கிடையாது. மரியாதையா ஒதுங்கி ஓரமா உட்காந்துரு. தேவையில்லாம என் விஷயத்துல நீ தலையிட்ட அப்புறம் நடக்கிறதே வேற. நானும் நமக்கு எதுக்கு வம்புன்னு ஒதுங்கி தாண்டி இருந்தேன். உன் திமிருத்தனத்தினால அப்பாவி சுப்புவோட வாழ்க்கை பாதிக்கிறத என்னால பாத்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாது. சார், மேடம் மேல ராக்கெட் விட்டது தீபிகா தான் சார். அதை என்னால நிரூபிக்க முடியும் சார். தென் டு இட். நிரூபிச்சு காட்டு. சார், இது தீபிகாவோட கெமிஸ்ட்ரி நோட்டு. இதுல இருக்கிற ஹேண்ட் ரைட்டிங்கையும் ராக்கெட்ல இருக்கிற ஹேண்ட் ரைட்டிங்கையும் நீங்களே செக் பண்ணி பாருங்க சார். உங்களுக்கே புரியும். தீபிகா, கம் டு மை ரூம். பூங்குடி, ரொம்ப நன்றி பூங்குடி. நீ மட்டும் தைரியமா உண்மையை சொல்லனா என் படிப்பே பாலாயிருக்கும். ரொம்ப தேங்க்ஸ் பூங்குடி. நானும் கொஞ்ச நேரம் உண்மையை சொல்லாம ஊமையா தான் இருந்தேன் சுப்பு. இந்த ஊர்ல உண்மையை சொல்றது அவ்வளோ பெரிய சாதனையா இருக்கு. சார். எஸ் சார், பிரச்சனை எதுவும் பண்ண வேண்டாம் சார். என்ன இருந்தாலும் கரஸ்பாண்டன்ட் ஃபேமிலி பொண்ணு, தேவையில்லாம பகிச்சுக்க வேண்டாம் சார். இல்ல மேடம், அப்படிலாம் விடக்கூடாது. நமக்குன்னு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குல்ல. நம்ம எந்த ஆக்ஷனும் எடுக்க வேண்டாம். அவங்க பொண்ணு பண்ண தப்புக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கறதுன்னு அவங்களே டிசைட் பண்ணட்டும். ஹலோ, குட் மார்னிங் சார். நான் காலேஜ் பிரின்சிபல் பேசுறேன். சொல்லுங்க சார். வணக்கம். ஏதாச்சும் முக்கியமான விஷயமா? டிரைவிங்ல இருக்கேன். சாரி ஃபார் டிஸ்டர்பிங் யூ, பட் விஷயம் கொஞ்சம் முக்கியமானது சார். காலேஜ் மேனேஜ்மெண்ட் விஷயமா இருந்தா அம்மா கிட்டே பேசலாமே. இல்ல சார், இது பர்சனல். தீபிகாவை பத்தி. தீபிகாவை பத்தியா? என்னாச்சு? அவளால ஏதாவது பிரச்சனையா? ஆமா சார், சின்ன ப்ராப்ளம் தான். அது தீபிகா மேல ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கு. டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுக்கணும். நாங்க முடிவு பண்ணா அது அவ்வளவு நல்லா இருக்காது. ஆஸ் எ ஃபாதரா நீங்க டிசைட் பண்ணா நல்லா இருக்கும் சார். சிரமம் பார்க்காம காலேஜ் வரைக்கும் வந்துட்டு போனீங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஷூர் ஷூர், உடனே வரேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ. எது நடந்தாலும் வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு இருந்தா நாமெல்லாம் மனுஷங்களே இல்ல, வெறும் ஜடம். கண்ணுக்கு முன்னால் நடக்கிற அக்கிரமத்தை பார்த்துக்கிட்டு நமக்கு என்னன்னு இருந்தா நம்ம படிக்கிற படிப்பெல்லாம் வேஸ்ட். இன்னைக்கு சுப்புக்கு நடந்தது நாளைக்கு உங்களுக்கும் நடக்கலாம். அதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வணக்கம் சார். உட்காருங்க. இருக்கட்டும்.
சொல்லுங்க சார். உங்க பொண்ணு என்ன காரியம் பண்ணாங்கன்னு தெரியுமா சார்? தீபிகா, சார் சொல்றதுல உண்மையா? உன்னோட ஸ்டடீஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உன்கிட்ட இந்த காலேஜ் நிர்வாகத்தை ஒப்படைக்கணும்னு பாட்டி விரும்புறாங்க. ஆனா நீ இப்படி தரக்குறைவான காரியத்தை பண்ணுவேன்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல. என்னம்மா இப்படி பண்ணிட்ட? இந்த மாதிரி காரியத்தெல்லாம் இந்த காலத்துல காலேஜ் பசங்க கூட பண்றதில்ல. நீ கரஸ்பாண்டன்ட் வீட்டு பொண்ணா இருந்துகிட்டு ஒரு ப்ரொஃபஸர் கிட்டே இப்படி பிஹேவ் பண்ணிருக்கே. டோன்ட் யூ ஃபீல் அஷேம்ட் அபவுட் திஸ்? இது நம்ம காலேஜ் தான். அதுக்காக உன் இஷ்டத்துக்கு எதையும் பண்ணலாம்னு நினைக்காத. நீ இந்த காலேஜோட ஸ்டூடெண்ட், அவங்க உன்னோட டீச்சர். அம்மா அப்பா ஏன் சாமியை விட பெருசா மதிக்க வேண்டிய குரு ஸ்தானத்துல இருக்காங்க. அவங்களை எப்படியா டீஸ் பண்றது? டாடி ஏதோ விளையாட்டா பண்ண, அதுக்கு போய் பிரின்ஸே உங்களை வர வச்சிட்டாரு. அத நீங்களும் ஏன் இவ்ளோ பெருசாக்குறீங்க? எது இதுல விளையாடணும்னு ஒரு அளவு இல்ல. இது நம்ம காலேஜ். நீ தான் மத்த பசங்களுக்கு முன் உதாரணமா நடந்துக்கணும். ஆனா நீயே இப்படி கேவலமா நடந்துகிட்ட நம்ம குடும்பத்து பேரை கெடுத்துறாத. பூங்கோத நாச்சியார் குடும்பத்து பொண்ணு நீ. நம்ம குடும்பத்துக்கு இருக்க மரியாதை வெறும் காசு பணத்துல சம்பாரிச்சதில்ல. உன் பாட்டி பார்வதி தேவி தான் நல்ல குணத்தால சம்பாரிச்சது. அன்னைக்கு ஸ்டேஜ்ல அப்பாவை பத்தி நீ மோனோ ஆக்ட் பண்ணி நடிச்சதை பார்த்து நான் பெருமைப்பட்டேன். ஆனா இன்னைக்கு நீ இப்படி என்ன தலகுனிய வச்சிட்ட. சாரி சார். இல்ல சார், தப்பு என் பொண்ணு மேலதான். ஒரு குழந்தை அன்பா இல்லனா அது அவங்க அம்மாவோட தப்பு. அதே அந்த குழந்தை ஒழுக்கமா இல்லனா அது அப்பாவோட தப்பு. அந்த குழந்தைய அப்பா கண்டிச்சு புத்திமதி சொல்லி வளர்க்கலன்னு அர்த்தம். தப்பு என் மேலதான் சார். நான் தான் என் பொண்ண கண்டிச்சு சரியான முறையில வளர்க்கல. அவ செஞ்ச தப்புக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஐயோ சார், தெரியாம ஏதோ நடந்துருச்சு சார், விடுங்க சார். நீங்க போய் என்கிட்ட மன்னிப்பு கேக்குறீங்க? இல்லம்மா, நியாயப்படி என் பொண்ணுதான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும். ஆனா அவ கேட்க மாட்டா. அதனாலதான் நான் கேட்கிறேன். மன்னிச்சிருங்க சார். இந்த தப்புக்கு மற்ற ஸ்டூடெண்ட்ஸா இருந்தா என்ன தண்டனை கொடுப்பீங்களோ அதை விட அதிகமான தண்டனை என் பொண்ணு கொடுங்க. தீபிகா, இனியாவது என்ன இப்படி எல்லார் முன்னாடியும் கை கட்டி நின்று பதில் சொல்ல வச்சிடாத. சார். ஹே, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன் சார். தீபி அங்க பாரு. உன்னை மாட்டி விட்டுட்டு உங்க அப்பா விட்டே உன்னை திட்ட வச்சுட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி அவ எப்படி உங்க அப்பா கிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசி நல்ல பேர் எடுக்கிறான்னு பாரு. அது மட்டும் இல்ல தீபி, பசங்களே உனக்கு பயந்துட்டு உன்னை காட்டி கொடுக்காம இருக்காங்க. இவ எவ்வளவு தைரியமா எந்திரிச்சு உன்னையே போட்டு கொடுத்துருக்கா. அவ பர்பஸா உன்னை டார்கெட் பண்ணி காலி பண்றா. கேர்ஃபுல் தீபிகா. கொடைக்கானல் கோயில்ல பரிவட்டம் கட்டுற போயில இருந்து பாக்குறேன். என்னமோ தெரியல, உங்க அப்பா எப்ப பாரு இந்த தெருப்பொறிக்கு மேலதான் ரொம்ப பாசமா இருக்காரு.
நாளைக்கு இவளையும் அவர் மகளா தத்தெடுக்க போறேன்னு சொல்ல போறாரு. ஓய், அவ கிடக்குறா, நீ வாப்ல வா. அம்மா, டிஃபன் எடுத்து வச்சுட்டேன், சாப்பிட வாங்கம்மா. எனக்கு ஒன்றும் வேணாம், உன் வேலையை பார்த்துட்டு போ. இல்லைம்மா, உங்களுக்கு நைட்டு டிஃபன் பரிமாறி முடிச்சாதான் நான் வீட்டுக்கே போக முடியும். ஏய், உன் அவசரத்துக்கு நான் சாப்பிடணுமா? நீ எனக்கு வேலைக்காரியா இல்ல நான் உனக்கு வேலைக்காரியா? போடி, வெளிய போடி. நான் சொல்றேன்ல, போடி. ஐயோ அம்மா, ஐயா. என்னது இது? செல்வி, ஏன் தீபிகா உன்னை இப்படி தள்ளி விடுறா? என்னாச்சு? நான் ஒன்றும் பண்ணலங்க ஐயா, நான் சாப்பிட தான் கூப்பிட்டேன். அம்மா யார் மேலேயும் உள்ள கோவத்தை என் மேலே காட்டுறாங்க ஐயா. சாரிம்மா, நான் அவளை சமாதானம் பண்ணி கூட்டிட்டு வரேன். நீ போய் எனக்கும் தீபிகாக்கும் டிஃபன் எடுத்து சரிங்க வைம்மா. ஐயா. தீபிகா, நான் உன்கிட்ட 1000 தடவை சொல்லியிருக்கேன், நம்மளை விட எளியவங்க கிட்ட கோவத்தை காட்டுறது கோழத்தனம். அதையே நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. ஆமா டாடி, இப்ப நான் எது செஞ்சாலும் உங்களுக்கு தப்பா தான் தெரியுது. உனக்கு இப்போ கோபம் என் மேல தானே? நான் காலேஜ்ல அந்த ப்ரொஃபசர் கிட்ட உன்னை மன்னிப்பு கேளுன்னு சொன்னதால உனக்கு இப்போ பிரச்சனை? தீபிகா, பெத்தவங்களுக்கு பெருமையே பிள்ளைங்களால தான்மா. நான் தலை குனிகிற மாதிரி நீ ஒரு காரியத்தை செஞ்சா உன்னை கண்டிக்காம என்னால இருக்க முடியாது. ஆஸ் அ ஃபாதரா இப்ப நான் அதான் செஞ்சேன். உடம்பு சரியில்லைன்னா மருந்து எடுத்துக்கிறது இல்லையா? அந்த மாதிரி தாம்மா அப்பாவோட கண்டிப்போ. உனக்கு மட்டும் இல்ல, அப்பா அங்க கண்டிச்சா எல்லாருக்கும் கோவம் வரதான் செய்யும். ஏன், உன் வயசுல எனக்கும் எங்க அப்பா மேல நிறைய கோவம் வந்துச்சு. ஆனா அது தப்புன்னு அப்ப புரியல. நான் அப்பா ஆனதுக்கு அப்புறம் தான் எனக்கு அது புரிஞ்சுது. உனக்கும் புரியும், ஆனா இன்னும் கொஞ்ச நாள் ஆகும். அப்படியே இந்த அப்பா மேல உனக்கு என்ன கோவம் தீரலனா நானே உன்கிட்ட சாரி கேட்கிறேன். போதுமா? வா, நமக்காக சாப்பாடை எப்பவும் காக்க வைக்க கூடாதுமா. வாடா. விடுங்க டாடி. ரவி, நீங்க போங்க, தீபுவை நான் சமாதானம் பண்ணி கூட்டிட்டு வரேன். தீபி, எதுக்கு நீ தேவையில்லாம உங்க அப்பா மேல கோவப்படுற? இல்ல கிராண்ட்மா, என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? டாடி வந்து எனக்கு எல்லாம் தெரியும். நீ கோவப்பட வேண்டியது உங்க அப்பா கிட்ட இல்ல. உங்க அப்பா உன்னை இப்படி திட்டுற அளவுக்கு பண்ணது யாரு? தீபிகா சார். உன்னை உங்க டாடி, பிரின்சிபல் எல்லார்கிட்டயும் மாட்டி விட்டு அசிங்கப்பட வச்சவளை விட்டுட்டு உன் டாடி கிட்ட நீ கோவத்தை காட்டுற? நியாயமா பார்த்தா நீ அவகிட்ட தான் உன் கோவத்தை காட்டணும். ஆமா கிராண்ட்மா, கரெக்ட். அந்த பட்டிக்காடு திரும்ப உன் வழிக்கு வராதபடி நீ ஏதாவது பண்ணு. நீ அசிங்கப்பட்ட மாதிரி அவளும் காலேஜ் ப்ரொஃபசர் கிட்ட திட்டு வாங்கி அசிங்கப்படணும். அந்த மாதிரி
அவளை ஏதாவது செய். அப்பதான் நீ இந்த ராஜமாவோட பேத்தி, புரியுதா? புரியுது கிராண்ட்மா. நாளைக்கு பாருங்க அந்த பட்டிக்காட நான் என்ன பண்றேன்னு. அது இந்த கோவமும் வீம்பும் தான் நீ என் பேத்திங்கிறத அடிக்கடி எனக்கு ஞாபகப்படுத்துது. ஆனா ஒண்ணு தீபி, நீ எது செஞ்சாலும் மாட்டிக்காம செய்யணும். ஓகே? மாட்டிக்க மாட்டேன் கிராண்ட்மா. ம். சரி, வா சாப்பிடலாம். ம். பூவே ஆ? அது எப்படிப்ல உனக்கு மட்டும் கரெக்டா புக்ல கொடுத்துருக்கிற மாதிரி அதே கலர் வந்திருக்கே? அந்த வித்தைய எனக்கும் கொஞ்சம் சொல்லி கொடு பூவு. இந்த பாரு, நீ பண்ணத எனக்கும் கொஞ்சம் சொல்லி கொடு பூவு. நானும் அதே மாதிரி பண்ணிடுறேன் please. பூங்கொடி கிட்ட என்ன பேசிட்டு இருக்க? லேப்ல யார் கூடயும் பேசக்கூடாதுன்னு தெரியாதா உனக்கு? பேசினா உன்னை வெளியில அனுப்பிடுவேன். டிசிப்ளின் தான் முக்கியம், புரியுதா? சாரி மேடம். வெரி குட் பூங்கொடி. உனக்கு ரொம்ப கரெக்டான சேச்சுரேஷன் பாயிண்ட் வந்திருக்கு. அப்படியே பியூரிட்டி லெவலை கம்மி பண்ண. நான் இப்பவே கெமிக்கல் பேங்க் போய் சில்வர் நைட்ரேட்டை எடுத்துட்டு வரேன். சரி மேடம், தேங்க்யூ மேடம். பூவே ப்ளீஸ் பிள்ள, நானும் கொஞ்சம் எடுத்துக்கிறேன் ப்ளீஸ் பிள்ள. ஏய் பூங்குடி, கலக்குறடி. கர்மம் பிடிச்சது வந்து தொலை பேசாம இரு. மாட்டேங்குது. மேடம் வந்தா உன்னை திட்ட போறாங்க. பேசாம இருந்தா மட்டும் எனக்கு கரெக்டா ரியாக்ஷன் வந்துருவா போது. இன்னைக்கு இது நடக்க போறது இல்ல, போங்க. பாத்தியா தீபி, அந்த பூங்கொடி திட்டம் போட்டு உன்னை வெளியே அனுப்பிச்சிட்டு அவ மட்டும் உள்ள ரியாக்ஷன் முடிக்க போறா. இந்நேரம் நீ உள்ள இருந்திருந்தா நீ தாண்டி பேர் வாங்கிருப்ப. இப்படி தாண்டி உனக்கு கிடைக்க வேண்டிய எல்லா பேரையும் அவளே தட்டிட்டு போயிடுறா. அது கூட பரவாயில்ல தீபிகா, உங்க அப்பா கிட்டயே உன்னை திட்டு வாங்க வச்சுட்டாளே. ஆமாண்டி, அவளை சும்மா விடக்கூடாது. நாமளும் ஏதாவது பண்ணணும். நாம இவள வெட்ட வெட்ட இவ திரும்ப திரும்ப முளைச்சு வந்துகிட்டே இருக்கா. இவளெல்லாம் வேரோட தான் புடுங்கி எறியணும். கரெக்டா பிளான் பண்ணி இவளை இங்க படிக்க விடாம செய்யணும். பண்றேன், ஏதாவது பண்றேன். அடச்சை, இந்த ஜென்மத்துல எனக்கு இது வராது. பூங்கொடி, இந்தாம்மா சில்வர் நைட்ரேட். இது ரொம்ப காஸ்ட்லி. இயர்லி ஒன்ஸ் தான் இதை நம்ம காலேஜ்ல வாங்குவாங்க. சோ இதை ஜாக்கிரதையா ஹேண்டில் பண்ண. சரிங்க மேடம். இந்தா மேடம். பூவே விலை ஜாஸ்தியாம்ல, ஒரே ஒரு தொட்டு பாக்குறேனே. அதை ஏதாவது பண்ணணுமே. ஏய், யாராவது எரேசர் வச்சிருக்கீங்களாடி? எரேசரா? எரேசர் வச்சு என்னடி பண்ண போற? இருக்கா இல்லையா? இருடி, இருக்கான்னு பாக்குறேன். இருக்குடி. இந்தா.
என்ன சத்தம்? Super shot, Ree. செம்ம. செம்மல. பூங்கொடி, நீ என்ன பண்ணி வச்சிருக்க தெரியுமா? நான் உன்கிட்ட கொடுக்கும்போது ஜாக்கிரதையா பாத்துக்கன்னு சொல்லி தானே கொடுத்தேன். அதையும் மீறி கீழே போட்டு உடைச்சிருக்க. இல்ல மேடம், இத நான் உடைக்கல. அப்புறம் உனக்கு கொடுத்தத நீ உடைக்காம வேற யார் வந்து உடைச்சிருப்பா? தப்ப நீ பண்ணிட்டு அடுத்தவங்க மேல ப்ளேம் பண்றியா? சத்தியமா நான் உடைக்கல மேடம். நோ எக்ஸ்கியூஸ். நீ உடைச்சதுக்கு நான் தண்டை கட்ட முடியாது. இதுக்கான காசை ரெடி பண்ணி ஆபீஸ்ல கட்டு. அது வரைக்கும் என் கிளாஸ் பக்கமே வராத. பணத்தை கட்டிட்டு கிளாஸுக்கு வா. கெட் லாஸ்ட். இல்ல மேம், அவ அப்படி பண்ணிருக்க மாட்டான். என்ன நீ அவளுக்கு சப்போர்ட்டா? போய் உன் ரியாக்ஷனை பாரு. போ. உங்க எல்லாருக்கும் தனித்தனியா சொல்லணுமா? எல்லாரும் அவங்க அவங்க இடத்துக்கு போங்க. என்ன பாக்குறீங்க? போங்க. பூங்கொடி, கெட் அவுட். I say get out.